ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏ டு ஜெட் வரை எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் ஈஸியான முறையில் எப்படி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் தையல் தொழிலுக்கு புதுசாக இருந்தாலும் சரி, ஒரு கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் கொடுத்து இதே அளவு எங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் ப்ளவுஸை முதல்ல எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நல்லா ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் சுருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கங்க. சுருக்கம் இல்லைன்னா நீங்கள் அயன் பண்ண தேவையில்ல. சுருக்கம் இருந்துச்சுன்னா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துட்டு, இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் பேக் பார்ட் சுற்றளவு இருக்குங்களா, அதை அளவு எடுக்கணும். இப்போ இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ப்ளவுஸோடைய பாடி சுற்றளவு 19.5 இன்ச் வருது. கிளாத்தை பிடிச்சி இழுக்கக்கூடாது, நார்மலாக விட்டு அளவிடுங்க. 19.5 இன்ச்சு. அப்போ நம்ம இந்த 19.5 இன்ச்சியை இதே போல் இப்படி டேப்பை மடித்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். இந்த ப்ளவுஸோடைய டோட்டல் பாடி சுற்றளவு நமக்கு கணக்கு வந்துடும். இப்போ இதே போல் நான் மடித்து பார்க்கும் பொழுது இந்த ப்ளவுஸோடைய டோட்டல் பாடி சுற்றளவு 39 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸு. அப்போ 19.5 இன்ச் வந்துச்சிங்களா, இந்த 19.5 இன்ச்சியை இதே போல் இப்படி மடித்து பாருங்கள். அப்போ நம்ம எத்தனை இன்ச் அளவு வைக்கணும் அப்படின்னா 9.25 இன்ச்சு சைடில் அளவு வைக்கணும். அடுத்த பாயிண்ட் நம்ம எது அளவு எடுக்கணும் அப்படின்னா, ப்ளவுஸோடைய இறக்கத்தை அளவெடுக்கணும். ப்ளவுஸோடைய ஹைட் எப்படி அளவெடுக்கணும் அப்படின்னா, இந்த ஷோல்டர் அப்படி சென்டர் பண்ணி ஷோல்டருக்கும் அடி பாட்டத்துக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு அளவெடுக்கணும். இப்போ இந்த ஷோல்டருக்கும் அடி பாட்டத்துக்கும் எனக்கு இந்த ப்ளவுஸோடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 13.5 இன்ச் அளவு வருது. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 39 இன்ச் பாடி சுற்றளவுக்கு இவங்க எத்தனை மீட்டர் கிளாத் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இவங்க 39 இன்ச் பாடி சுற்றளவுக்கு இந்த கஸ்டமர் எனக்கு 1 மீட்டர் கிளாத் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் கிளாத் வந்து நல்ல அகலமான கிளாத்தாக இருக்குது. அப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் கிளாத் நமக்கு போதும். 38, 39க்கெலாம் 1 மீட்டர் வந்து நமக்கு கிளாத் போதும். 40 இன்ச்சை தாண்டினா மட்டும், 40 இன்ச் பாடி சுற்றளவு தாண்டினா மட்டும் கிளாத் அதிகம் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பாட்டம் லைட்டாக கிராஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 இன்ச் இதே போல் கட் பண்ணி எடுத்துடுறேன். ப்ளவுஸில் கிராஸ் இருந்தால் கட் பண்ணுங்கள். அப்படி கிராஸ் இல்லாமல் நேராக கிளாத் இருந்தால் கட் பண்ண தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பாட்டம் மடிச்சடிக்க 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். ப்ளவுஸோடைய இறக்கத்துக்கிட்ட நம்ம அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறோங்கள, அதுக்கு 2 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணணும். இதில் இருந்து தான் ப்ளவுஸோடைய ஹைட் அளவு வைக்கணும். இந்த 2 இன்ச் கோடு தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோட்டில் இருந்து ப்ளவுஸோடைய இறக்கம், இந்த ப்ளவுஸோடைய இறக்கம் 13.5 இன்ச் வருதுங்களா, அந்த 13.5 இன்ச்சை இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு, அடுத்து நம்ம மேலே ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சு தைப்போம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது எதுக்கான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் பிடிச்சு தைக்க இதே போல் மார்க் பண்ணிவிட்டு, அடுத்து நம்ம கழுத்தோடைய அகலத்தை மெயினாக கண்டுபிடிக்கணும். இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அளவு ப்ளவுஸ் இருந்தால் இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்கள். இந்த கழுத்து அகலம் எந்த சைடு முடியுதோ 2 பக்கமும் இதே போல் இப்படி நேராக அப்படி கோடு போடுங்க. இப்போ இந்த நடுமுதுகை, ப்ளவுஸோடைய நடுமுதுகை இப்படி சென்டர் பண்ணுங்கள். இதே போல் இப்படி சென்டர் பண்ணி நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோட்டில் இருந்து அளந்து பார்த்துக்கலாம் ஈஸியாக. இப்படி நீங்கள் அளந்து பார்க்கும் பொழுது கழுத்தோடைய அகலம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இப்படி சமமாக வச்சு இப்படி சென்டர் பண்ணுங்கள். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் எத்தனை இன்ச் கழுத்து அகலம் வருதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எத்தனை இன்ச் அளவு வருது அப்படின்னா 3.25 இன்ச் வருதுங்க. கழுத்தோடைய அகலம் சரியாக 3.25 இன்ச் வருது. அடுத்து இந்த நடு முதுகு அப்படி சென்டர் பண்ணி இந்த பாயிண்ட்லேருந்து இதே போல் அளவிடுங்க. 3 இன்ச் வருது. அப்போ இந்த நடு முதுகு உங்களுக்கு எவ்வளோ இருக்குது பாயிண்ட் அப்படின்னா 3 இன்ச் வருது. அந்த 3 இன்ச்சை இந்த இடத்துல வைங்க. இந்த கோட்டில் இருந்து சென்டர் அப்படி 3 இன்ச் வச்சு தையலுக்கு 1/4 இன்ச் பிடிச்சு தைக்க மேலே ஒரு கோடு. அடுத்து நம்ம கழுத்தோடைய அகலம் இப்போ 3.25 இன்ச் வந்துச்சிங்களா, ரெடி அளவு 3.25. அப்போ இந்த 3.25 இன்ச்சில் இப்படி வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியா 3.25 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 3 இன்ச். இது எதுக்காக அப்படின்னா நம்ம 3 இன்ச்சில் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது மடித்து தைக்கும் பொழுது ரெடி அளவு நமக்கு 3.25 இன்ச் வந்துடும். இப்போ நம்ம பா ஷேப்பில் இதே போல் மார்க் பண்ணணும். இந்த அளவு ப்ளவுஸில் பா நெக் தான் கட் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க ரவுண்ட் நெக் கேட்டிருக்காங்க. அப்போ இதே போல் இப்படி பா ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி வளைவு கொடுக்கணும், ரவுண்ட் ஷேப் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்படி நம்ம கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரவுண்ட் நெக் ஈஸியாக வந்துடும்.
அடுத்த ஸ்டெப் என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த கஸ்டமருடைய ஷோல்டர் அளவு. இப்போ ஷோல்டர் அளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும். இவங்களுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து நான் வச்சு பார்க்கும் பொழுது ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு தான் வருது அகலம். அப்போ அந்த 2 இன்ச்சை எந்த இடத்துலேருந்து வைக்கணும் அப்படின்னா, இந்த 3.25 இன்ச் அளவு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து 2 இன்ச் அளவு வைங்க. 2 இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணிவிட்டு, இந்த இடத்துலேருந்து ஒரு நெக்கு கிட்ட 1/4 இன்ச்சும் கை சுற்றளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க தையலுக்கு. இப்போ அடுத்து நம்ம எந்த அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ இதே போல் இப்படி ப்ளவுஸை வச்சு பேக் பார்ட்டில் இந்த அடி பாட்டம் தெரியுதுங்களா, இந்த பேக் பார்ட்டை இப்படி டபுளாக அப்படி மடிங்க. இப்படி மடிச்சுட்டு பாருங்கள், இந்த ஜாயிண்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, சைடு ஜாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜாயிண்ட்டுக்கும் ப்ளவுஸ் இப்படி மடிங்க. இப்போ பேக் பார்ட் சுற்றளவை மட்டும் இதே போல் மடித்து இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வைங்க. இந்த கோட்டு மேலேயே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். டாட் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணுங்கள். அடுத்து தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்லேருந்து நான் 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்கு. இப்போ அடுத்து நம்ம எந்த அளவு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஆம்கோல் சுற்றளவு. இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் ஜாயிண்ட் வரை இப்படி டிசி கேட்டால் நான் இப்படி மார்க் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதே போல் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு எத்தனை இன்ச் வருதுன்னு பார்ப்போம். இப்படி டேப் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வச்சு பாருங்கள். 8.5 இன்ச் வருது. சரியா? ஆம்கோல் சுற்றளவு உங்களுக்கு 8.5 இன்ச் வருது. அப்போ ஆம்கோல் இறக்கம் எத்தனை இன்ச் உங்களுக்கு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே போல் டேப்பை ஷோல்டர்லேருந்து இப்படியே வச்சு இப்படி பாருங்கள். இதே போல் வச்சு ஸ்கேல் அப்படி வைங்க. இப்படி வச்சிட்டிங்கனாவே எந்த பாயிண்டில் உங்களுக்கு முடியுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ எனக்கு சரியாக எத்தனை இன்ச் முடியுது? 5.5 இன்ச் வருது. இவங்களுக்கு ஆம்கோல் இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச் வருது. அப்போ நம்ம அந்த கை வளைவுக்கு எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ இந்த இடத்தையும் அளக்கணும். இந்த இடத்துல எனக்கு எத்தனை இன்ச் வருது? 1.25 இன்ச் வருது. அப்போ அந்த 1.25 இன்ச்சு தான் நான் அந்த வளைவுக்கு கொடுக்கணும். நான் 1.5, 1.25, 2ன்னு வச்சுட்டேன்னா ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வந்துடும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஷோல்டர் 1/2 இன்ச் நம்ம பிடிச்சது போக ஆம்கோல் இறக்கம் 5.5 வைக்கணும். ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக 5.5 இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு மார்க். இது எதுக்காகனா தையலுக்கான அளவு. அப்போ நம்ம மார்க் பண்ணி வரையும் பொழுது அந்த மேல் கோட்டோடு தான் வரையணும். எல் ஷேப்பில் இதே போல் வரைஞ்சிக்கிங்க. இந்த மேல் கோடு தெரியுதுங்களா, கீழ்கோட்டோடு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவு பெருசாக போயிடும். அதுக்கு தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு 9.25 19.5 இன்ச்சில் பாதி அளவு எத்தனை இன்ச் வரும்? 9.25. அந்த 9.25 அளவை இப்படி வைங்க. பாருங்க, இந்த இடத்துல இருந்து 9.25 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். ப்ளவுஸோடைய 19.5 இன்ச்சில் பாதி 9.25 இன்ச் அளவு வச்சுட்டு அதிலிருந்து 1.5 இன்ச் தையலுக்கு இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 9.25 தையலுக்கு 1.5. இப்போ இதே போல் அப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணியாச்சுங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு தையலுக்கான 1.5 இன்ச் அளவு இதே போல் அப்படி ஸ்கேலால் மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து தையலுக்கான அளவு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து 1.25 இன்ச்சு கம்மி பண்ணணும். அளவு ப்ளவுஸில் எத்தனை இன்ச் கம்மி பண்ணியிருக்காங்க? 1.25. அந்த 1.25 இன்ச் அளவை இங்கே வைக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எத்தனை இன்ச்? இந்த ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக எத்தனை இன்ச் வருது? 5 இன்ச் வருது. அப்போ 1/2 இன்ச்சு நம்ம கழிச்சது போக அதில் பாதி 2.5. இப்போ இந்த இடத்துலேருந்து 4 வருது. அப்போ 4ல் பாதி 2. இதே போல் தான் நம்ம இப்படி அளவு வச்சு இப்படி ஷேப் கொடுத்து வளைவு கொடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்படி வளைவு கொடுத்துட்டு அடுத்து நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் ஆம்கோல் சுற்றளவு 8.5 இன்ச் வருதான்னு பார்க்கணும். இந்த ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு வாங்க. இப்போ எனக்கு 8.5 இன்ச் வருது. இருந்தாலும் இன்னொரு டைம் செக் பண்ணணும். இப்படி டேப் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வச்சு பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா 8.5 இன்ச் வருதான்னு பார்க்கணும். இப்போ எனக்கு சரியாக 8.5 இன்ச் அளவு வருது. அப்படி கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். குறைச்சிருந்தாலும் அதை சரி பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம்கோல் சுற்றளவு அளந்து பார்த்துக்குங்க. அடுத்து இந்த பேக் பார்ட்டில் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அது நம்ம எப்படி பிடிக்கணும்னா அந்த ஷோல்டர் அப்படி சென்டர் பண்ணுங்கள்.
இப்படி ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி பாருங்கள், இதே போல் இப்படி சென்டர் பண்ணணும். இப்படியே சென்டர் பண்ணி வச்சு வித் ஒரு அடையாளத்துக்காக ஒரு டிசி கேட்டியால் மார்க் இதே போல் நான் மார்க் பண்ணிவிட்டு, அடுத்து இவங்க டாட் எத்தனை இன்ச் உயரம் அளவு வச்சு பிடிச்சிருக்காங்கன்னா 3 இன்ச்சு. அப்போ அந்த 3 இன்ச் அளவை இதே போல் நான் வச்சுக்கிறேன். 3 இன்ச் அளவு இதே போல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு, அப்படியே சென்டராக ஒரு கோடு. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சும் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சும் வச்சு இதே போல் மார்க் பண்ணுங்கள். நம்ம ப்ளவுஸில் பிடிக்கும் பொழுது 1/2 இன்ச்சாக மாறிடும் அது. இப்படி தான், இப்படி நீங்கள் மடித்து நம்ம ஷோல்டரை சென்டர் பண்ணி தான் நீங்கள் டாட் பிடிக்கணும். டபுளாக அப்படி நீங்கள் மடிக்கும் பொழுது கிளாத்தை 1/2 இன்ச்சாக இருக்கும். ஒரு பக்கத்துக்கு 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் இப்படி கட் பண்ணிக்கிங்க. அடுத்து ஆம்கோல் சுற்றளவு. இந்த ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட மட்டும் நல்லா வளைவு கொடுத்து இப்படி கட் பண்ணுங்கள். சிசரை எடுத்து கட் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சம் சிசர் கட் கொடுக்கணும். இந்த இடத்துல பிடிச்சு தைக்கிறதுக்காக தையலுக்கிட்ட இங்கே அடிப்பாட்டம் மடித்து தைக்க ஒரு சிசர் கட் அடையாளத்துக்காக இதே போல் அப்படி கொடுத்துட்டு, அடுத்து நம்ம எந்த அளவு பார்க்கலாம் அப்படின்னா கை எப்படி நம்ம ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ கரபாகம் இப்போ முன்ன ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி கிளாத்தை மடிச்சிங்களா, இப்போ ஓப்பன் பகுதி என்ன பார்த்துருக்க மாதிரி நான் கிளாத்தை மடித்து போட்டு 1/4 இன்ச் கிராஸ் இல்லாமல் இதே போல் கட் பண்ணிக்கிறேன். இதே போல் அப்படி கட் பண்ணிவிட்டு நான் மடிச்சடிக்கு சரியாக 1 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். இவங்க எம்மிங் வேணாம், மிஷின் தையிலே போடுங்க அப்படின்னு இருக்காங்க. அதனால் இந்த பட்டை ரொம்ப அதிகம் வேண்டாம் அப்படின்னதுனால நான் 1 இன்ச் வச்சுக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கலாம் எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால். நான் சரியாக 1 இன்ச் அளவு வச்சுருக்கேன். இப்போ இந்த 1 இன்ச் அளவு வச்சதுலேருந்து இப்போ அளவு ப்ளவுஸ் இருந்தால் அந்த கையோடைய ஹைட்டை இதே போல் வைங்க. பாருங்கள், இதே போல் வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு கையோடைய ஹைட்டு 8 இன்ச் வருது. அப்போ 8 இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க்கும் தையலுக்காக தள்ளி மேலே கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து கை சுற்றளவு. இப்போ இந்த கை சுற்றளவு முடியறதுக்கு முன்னாடி இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எந்த இடத்துல முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க்கு. அடுத்து கை சுற்றளவு, கையை நல்லா அப்படி உள்ளே விட்டு இப்படி நகர்த்தி விடுங்க. நகர்த்தி விட்டு எந்த இடத்துல கை சுற்றளவு முடியுதோ அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தையலுக்கு 1.5 இன்ச். அதே போல் இந்த பக்கமும் 1.5 இன்ச் வருதான்னு பார்க்கணும். எனக்கு சரியாக 1.5 இன்ச் வருது. நான் ஒட்டு போட தேவையில்லை கைக்கு. இப்போ இந்த அளவு ப்ளவுஸை அதை எடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல இதே போல் நான் அடையாளப்படுத்திக்கிறேன். இப்போ ஒரு சிலருக்கு நான் கையோடைய வளைவு, இப்போ புதுசாக பழகிறவங்களுக்குலாம் கை வளைவு கொடுக்க வராது, வாட்டம் வராது. அப்போ கஸ்டமர் உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுத்தா இதே போல் அப்படி மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அச்சா நல்லா அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க, நல்லா ஓரளவு கட்டிங் தெரிஞ்சவங்க இதே போல் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி வைங்க. இந்த பாயிண்ட்லேருந்து அந்த மேல் கோட்டோடு இதே போல் இப்படி வச்சு நல்லா கையால் இப்படி தட்டி விடுங்க. அப்படியே இந்த வளைவு இப்படி வந்துடும். அப்போ இது மேலேயே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அளவு ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதே போல் இப்படி வரைஞ்சிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும், கைக்குள்ளே 1/2 இன்ச் கட் பண்ணணும். அப்போ இந்த பாயிண்டில் டேப்பை இதே போல் வைங்க. இங்கே 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள். 1.5 இன்ச் அளவு வச்சு மேலே இதே போல் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இதுக்கு நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். டேப்பை இப்படி வைங்க. இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லாவே இப்படி தெரியும். இப்போ இந்த இடத்துல அப்படியே வளைவு, இந்த பிசர் இப்படி வளைவு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கைக்கிட்ட சுருக்கம் வராது. இப்படி 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணி விட்றணும். அவ்வளோதான். இப்படி நீங்கள் கை கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கைக்கிட்ட சுருக்கம் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ அடியோடு கட் பண்ணுங்கள். அடியோடு கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசர் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு கை மடிச்சடிக்கு ஒரு சிசர் கட் கொடுங்க. அந்த பாயிண்ட்லேருந்து இந்த 2 பீஸ் மட்டும் எடுங்க. எல்லாமே குடஞ்சி கட் பண்ணக்கூடாது. இந்த 2 பீஸ், மேல் பீஸ் 2 பீஸை மட்டும் தனியாக அப்படி கையில் பிடிச்சி 1/2 இன்ச் இதே போல் இப்படி கைக்குள்ளி கட் பண்ணி விட்ருங்க. இது ஃப்ரண்ட்டுக்கு வரணும். நீங்கள் கை ஜாயின் பண்ணும் பொழுது நம்ம குடஞ்ச பாகம் ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி நீங்கள் கைக்குள்ளி ப்ளவுஸ் ஜாயின் பண்ணிக்கணும் கை இணைக்கும் பொழுது.
இப்போ கை கட் பண்ணியாச்சுங்களா. அடுத்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு. இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பார்ட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். துணி அப்படி பிடிச்சி இழுத்து பாருங்கள் எந்த பக்கம் கிராஸில் நீண்டு கொடுக்குதுன்னு. இதே நீங்கள் இப்படிலாம் போட்டுட்டிங்க அப்படின்னா நேர் கட்டிங் ஆகிடும். நீங்கள் எந்த பக்கம் கிளாத் வந்து நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் வந்து ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ் எடுத்து இதே போல் கிராஸில் போடணும். இப்போ நான் கிராஸில் இதே போல் போட்டுட்டேன். இப்படி போட்டுட்டு இப்போ இந்த நெக்கு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து இப்போ மார்க் பண்ணணும். இப்போ இந்த பகுதியிலேருந்து ஸ்கேலில் இப்படி சரியாக இப்படி அளவு வச்சு ஒரு மார்க். இதிலிருந்து கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் தள்ளி இப்படி மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே போல் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து ஷோல்டர். அப்படி இந்த ஷோல்டருக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கை சுற்றளவுக்கு நேராக இதே போல் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வரப்போ மட்டும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச். இது எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிப்பாங்கள்ல ஆம்கோல் கிட்ட, அதுக்காக. இப்போ நேராக ஒரு மார்க். பேக் பார்ட்டு கிராஸாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டு நேராக தான் கோடு போடணும். அவ்வளோதான். இதே போல் இப்படி வச்சுட்டு அடுத்த அளவு நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஷோல்டருக்கும் மெயின் டாட்டுக்கும் அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி முன்கழுத்து இறக்கத்தை கண்டுபிடிக்கணும். இதே போல் இப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள். எல் ஷேப்பில் ஷோல்டர்லேருந்து இப்படி எல் ஷேப்பில் மார்க் பண்ணி இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸோட இறக்கம் எனக்கு 6 இன்ச் அளவு வருது. அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஷாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி கூட கொக்கி பட்டி பக்கம் அளவு எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோடைய முன்கழுத்து அகலம் 3 இன்ச் வருது இதில். இப்போ இந்த பாயிண்டில் இருந்து ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக ப்ளவுஸோடைய முன்கழுத்து இறக்க நான் 6 இன்ச் அளவு வச்சுக்கிறேன். 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதே போல் இப்படி அளவு வச்சு முன்கழுத்து அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் அளவு வச்சுருக்காங்க. அந்த 3 இன்ச்சை நான் இதே போல் அளவு வச்சுக்கிறேன். முன்கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச்சும் அகலம் 3 இன்ச்சும் அளவு வச்சுட்டு தையலுக்காக மேலே ஒரு கோடு. அப்போ நம்ம கட் பண்ணும் பொழுது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, தையலுக்காக மேலே ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் மார்க் பண்ணணும் கட் பண்ணும் பொழுது. இதே நான் கீழ்கோட்டோட கட் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ளவுஸோடைய முன்கழுத்து இறக்கம் அதிகமாகிடும் 1/4 இன்ச்சு. இப்போ இங்கேயும் 1/2 இன்ச் கம்மி பண்ணி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குங்க. இதே போல் இப்படி வளைவு கொடுத்துட்டு இப்போ அளவு ப்ளவுஸை இந்த ஷோல்டர் அப்படி நான் மடக்கி சென்டர் பண்ணி இதுக்கும் கிளாத்தை பிடிச்சி இழுக்காமல் அப்படியே மெயின் டாட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கும் தையலுக்காக கீழே ஒரு மார்க்கு. அப்போ இந்த ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டோடைய இறக்கம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கலாங்களா. 39 இன்ச் பாடி சுற்றளவுக்கு இவங்களுக்கு 12.5 இன்ச் வருது. இந்த அளவு ப்ளவுஸில் 12.5 வருது. நான் தையலுக்கும் சேர்த்து 13 இன்ச் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டோடைய இறக்கம் 12.5 இன்ச், தையலுக்கு சேர்த்து 13 இன்ச் அளவு வச்சு இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கெலாம் நம்ம இடையில டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், இந்த கொக்கி பட்டி பகுதி இந்த இடத்துல வைங்க. இதே போல் வச்சு இந்த டாட்டுக்கிட்ட ஒரு மார்க்கும், அடுத்து இந்த பட்டி தையல் தெரியுது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, அடுத்து தையலுக்காக ஒரு மார்க்கு. இப்போ அடுத்து ஒரு டைம் நான் எதுக்கு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா 3 இடத்துல இந்த டாட் பிடிப்போம், அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பட்டி, பட்டிக்கிட்ட ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு மார்க்கு, டாட் பிடிக்க ஒரு மார்க்கு. அப்போ 3 இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து சைடு, இந்த சைடு அளவு இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்லேருந்து இப்போ பட்டி தையல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட்டு தெரியும் கரெக்டாக. இந்த பாயிண்ட்லேருந்து இதே போல் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, கீழே தையலுக்காக பிடிச்சு தைக்க ஒரு மார்க்கு. அவ்வளோதான். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கிங்க. இதே போல் இப்படி ஷேப் கொடுத்து மார்க் பண்ணணும். இவங்க கப் ஷேப் வந்து நல்லா ஓரளவுக்கு ஷார்ப்பாக கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இதே போல் எல் ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள். நம்ம பேக்கில் மார்க் பண்ண மாதிரி ஃப்ரண்ட்லேயும் எல் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணும். நம்ம கைக்கிட்ட எப்படி 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணுமோ அதே போல் ஃப்ரண்ட்டு பகுதியிலையும் 1/2 இன்ச் குடஞ்சி கட் பண்ணணும். அடுத்து டாட்டோடைய அகலம், டாட்டோடைய அகலம் உங்களுக்கு எத்தனை இன்ச் வருது, 3 இன்ச் வருது. அப்போ 1/4 இன்ச் தையலுக்கு விட்டது போக நான் டாட்டோடைய அகலத்தை
3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வைக்கணும். 1.5 இன்ச் அளவு வச்சு ஒரு மார்க்கும், அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க்கும். கப் ஷேப் ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு 1.5 வைங்க, மீடியம் போதுன்னா 1.25 வைங்க. இப்போ இவங்களுக்கு டாட்டோடைய உயரம் சரியாக நான் தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் அளவு வைக்கிறேன். தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 3 இன்ச் அளவு வைக்கிறேன். 3 இன்ச் அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து சென்டரா, அடுத்து இந்த கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் வர மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த இடத்த அப்படி சென்டர் பண்ணி இப்போ சரியாக நான் 3 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணுங்க. இப்போ ஆம்கோல் டாட் நம்ம பிடிக்கணுங்கள்ல, அதுக்காக இப்போ நம்ம டாட் பிடிக்கிறப்ப இந்த இடத்துல 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். இது வந்து ஆம்கோல் டாட். இந்த ஆம்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ கேப் இடைவெளி வந்து 1.5 இன்ச் வரணும். இங்கேருந்து ஒரு 1.5 வரணும், இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வரணும். எனக்கு கப் ஷேப் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நெருக்கி கொண்டு வரலாம். 1.5ங்கிறத அந்த 1.25 கொண்டு வந்துடுங்க. இதே எங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பு வேணாம் அப்படின்னா 1.5 வைங்க. நல்லா ஷார்ப்பாக எடுப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 1.25 கேப் இடைவெளி இருக்க மாதிரி வச்சுக்கலாம். 1.25 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பாக எடுப்பாக இருக்கும். இப்போ அடியோடு இதே போல் கட் பண்ணுவோம். இந்த பக்கம் கட் பண்ணும் பொழுது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கோட்டில் கட் பண்ணக்கூடாது, 2வது தெரியுது பார்த்தீங்களா, இந்த கோட்டில் தான் கட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு கோட்டில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆம்கோல் சுருக்கம் வந்துடும், ஃப்ரண்ட் பகுதியில் சுருக்கம் வந்துடும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1/2 இன்ச்சு வந்து சுருங்கிக்கிட்டு இருக்கும். ஒரு சிலர் கைக்குழி எப்படி கட் பண்ணுறோமோ அதே போல் ஃப்ரண்ட்டில் கட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆம்கோல் கிட்ட உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பகுதிக்கிட்ட நல்லா அப்படி புடச்சிக்கிட்டு இருக்காப்புல இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டை இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்காக சிசர் கட் கொடுங்க 3 டாட்டுக்குமே. இதே போல் இப்படி சிசர் கட் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டாட் வந்து நீங்கள் எப்பவும் மார்க் பண்ணும் பொழுது ஷோல்டரை சென்டர் பண்ணி மார்க் பண்ண அளவிடுங்க. அடுத்து பட்டி கிளாத். இப்போ பட்டி கிளாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாத் இதில் அகலமாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் கிளாத் நல்லா பட்டியோட கிளாத் அகலமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு வைங்க. இதே போல் ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மடிச்சடிச்சிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டியோட அகலத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணியே மார்க் பண்ணி அளவெடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்குங்களா, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சே கம்மி பண்ணிக்கிங்க, ஏன்னா நம்ம டாட் பிடிக்கிறோங்களா அதனால். இப்போ பட்டியோட உயரத்தை இந்த கோட்டிலேருந்து நான் அளவு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கும் தையலுக்காக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் தான் சைடு பட்டியும். சைடு பட்டி இதே போல் இப்படி அளவு வச்சு கோட்டு மேலேயே அளவு வச்சு எங்கே முடியுதோ ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கும் தையலுக்காக 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 1/4 இன்ச்சு இங்கே கொக்கி பட்டி வீப்பட்டி பிடிச்சு தைக்க விட்டது போக 3 இன்ச் அகலம். டாட் பிடிக்க அகலம் 3 இன்ச் வச்சாங்களா, அதே அகலத்தை பட்டிலையும் வைக்கணும். இப்போ இதிலேருந்து 1 இன்ச்சு நான் கம்மி பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு கம்மி பண்ணி ஷேப் கொடுத்துக்கிறேன். கப் ஷேப் இவங்க ஷார்ப்பாக கேட்டிருக்கனால 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். அப்படி கப் ஷேப் மீடியமாக போதுங்கிறவங்களுக்கு நீங்கள் 3/4 இன்ச் கம்மி பண்ணாவே போதும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு பட்டி கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மடிச்சடிக்கிறதுக்காக அடையாளத்துக்கு இதே போல் சீசர் கட் கொடுங்க. இப்போ பட்டி கிளாத் கட் பண்ணியாச்சுங்களா, அடுத்து கொக்கி பட்டி வீப்பட்டி கட் பண்ணணும். இப்போ கொக்கி பட்டி வீப்பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த நெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி இடையில இப்படி கட் பண்ணுங்கள். இப்படி இடையில கட் பண்ணிவிட்டு கொக்கி பட்டிக்கு கிளாத்தை டபுளாக மடித்து இப்போ 2 இன்ச் வருதுங்க, 2 இன்ச் வச்சிங்கன்னா போதும். கொக்கி பட்டிக்கு அகலம் 2 இன்ச் வச்சுட்டு இப்படி டபுளாக நீங்கள் மடித்து அளவு எடுத்து பார்க்கும்பொழுது 1 இன்ச் அகலம் வரணும். அடுத்து வீப்பட்டிக்கு
வி பட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பீஸ் வச்சு வி பட்டி தைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக வி வந்து கிழிஞ்சிரும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளாத் கொடுத்துக்குங்க. அடுத்து நெக் பீஸ். இந்த நெக் பீஸ்க்கு வந்து இப்படி இழுத்து பாருங்கள். எந்த பக்கம் கிராஸில் கிளாத் நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கம் தான் கட் பண்ணணும். இப்போ இதே போல் நான் ஸ்கேலை வச்சு கிராஸாக வரைஞ்சி மார்க் பண்ணுறேன். அகலம் வந்து 1 இன்ச் வர மாதிரி. இப்போ நெக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு 2-3 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு தேவைக்கேற்ப நெக்கோட இறக்கத்தை பொறுத்து நெக் பீஸ் வந்து நம்ம ஒரு 3 பீஸ் 4 பீஸ்னு எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நெக் பீஸ் இழுத்து பார்க்கும்பொழுது நல்லா அப்படி நீண்டு கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து ப்ளவுஸ் கட்டிங் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியான ப்ளவுஸ் கட்டிங் மெத்தடு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம்.